குளிக்கிறது அப்படின்னா என்ன? பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோம் குளிக்கிறது அப்படின்னா, உடம்பு மேல இருக்கிற அழுக்குகளை போக்குறதுக்கு தான் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா அது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் கூட, இன்னொரு முக்கியமான ஒரு செயலுக்காக தான் இந்த குளிக்கிறது அப்படின்ற வேலையை நம்ம பண்றோம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்பு தொடர்ந்து எப்பவுமே ரெஸ்ட் எடுக்காம இயங்கிட்டே இருக்குது. எங்க அப்படின்னா உள்ள இதயமா இருக்கட்டும், நுரையீரலா இருக்கட்டும், ஜீரண உறுப்புகளாக இருக்கட்டும், ரத்த ஓட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஒரு உராய்வுக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கு. இதனால ஒரு வெப்பம் இயற்கையாவே நம்ம உடம்புல உருவாகும். சோ நம்ம பூலோக அமைப்பின்படி எங்க ஒரு வேலை தொடர்ந்து நடக்குதோ அது ஏதோ ஒரு பொருளோட உராய்வு ஏற்படுது. அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது உராய்வு ஏற்பட்டு அந்த உராய்வால ஒரு வெப்பம் உண்டாகும். இந்த வெப்பம் நம்ம உடம்புக்கு தேவையில்லாதது. இந்த வெப்பம் உடம்புக்குள்ள ரொம்ப நாள் தங்குறதுனால நம்ம எலும்புகளுடைய மூட்டுகள்ல, எலும்பும் சதையும் இணையக்கூடிய இடத்துல சில முக்கியமான உறுப்புகள், இதயம், நுரையீரல் மாதிரியான உறுப்புகள்லாம் இந்த வெப்பம் ரொம்ப நாளா தங்கி அந்த இடத்துல இது ஒரு புதிய ஒரு என்வாரன்மெண்ட், ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த சூழ்நிலை நமக்கு சில உடல் ரீதியான உபாதைகளை ஏற்படுத்தும். சோ இந்த வெப்பத்தை 24 மணி நேரம், அதாவது ஒரு நாளுக்கான வெப்பத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெளியேற்றணும் அல்லது குறைக்கணும். இதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம குளிக்கிறது. இதுதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா சனி நீராடுதல்னு சொன்னாங்க. சனின்னு சொன்னா சனிக்கிழமையை சொல்லல, சனின்னு சொன்னா வெப்பத்தை சொன்னாங்க. வெப்பத்தை குறைக்க நீராடணும். சோ இது எப்படி பண்ணணும்? இப்ப வெப்பம்னா என்னன்னா இயற்கையாகவே வெப்பம் மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு எனர்ஜி, அதாவது பூமியில இருந்து விண்ணை நோக்கி போகக்கூடிய ஒரு சக்தி தான் நம்ம வெப்பம் அப்படின்னு சொல்றோம். நீர் அப்படின்றது விண்ணில இருந்து பூமியை நோக்கி கீழ் நோக்கி வரக்கூடிய ஒரு சக்தி. இதை ரெண்டையும் பயன்படுத்தி உடம்புல நாம இந்த வெப்பத்தை சமநிலைப்படுத்துறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான அளவு வெப்பத்தை கட்டுப்படுத்துறோம். இதுக்கு ரொம்ப சிறந்த வழி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம குளிக்கும் போது எப்பவுமே எடுத்ததுமே தண்ணியை தலையில ஊத்தாம நம்ம கால்ல இருந்து தண்ணியை ஊத்துறது முக்கியமான ஒரு வேலை. அது மட்டும் இல்லாம நேரம் ரொம்ப முக்கியம். எப்ப குளிக்கலாம்? நம்ம காலையில சூரிய உதயத்துக்கு பின்னாடி குளிக்கலாமா, இல்ல இரவு ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு குளிக்கலாமா அப்படின்னு கேட்டா, குளிக்கிறதுக்கு ஆனா சரியான நேரம் அப்படின்னு சொன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு 5 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள குளிக்கிறது நமக்கு குளியல் அப்படின்ற அந்த செயலை முழுவதுமா செய்யற மாதிரி இருக்கும்.